ஹாய், நல்லா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயமான பழம் பார்த்தீங்களா? இதான் வாட்டர் ஆப்பிள். இந்த கிட்ட கொண்டு காட்டுங்க. வேறு கொத்தா தெரியுது, அழகாக நிறையா காய். இப்போ தான் பார்த்தீங்களா எல்லாம் பூவு. இருந்தாலும் ஒரு காய் பொறிச்சிருக்கோம், தின்றுவோம்னு பொறிச்சு பார்த்துட்டு நல்லா கல்ல எனக்கு தின்னு பார்த்து சொல்கிறேன். சரியான டேஸ்ட். எல்லாம் குருவி கொத்தி போட்டு கீழே கட்டு கீழே அதான் வேறு. இது வந்து சர்க்கரைக்கெல்லாம் நல்லதாம, தின்ன சாப்பிட்டா சர்க்கரை உடனே நிவாரணம் ஆகுதாம. தவறு இதெல்லாம் பூ நிறையா இப்போதான் காயான காய். இது ஒரே விஷயம், எல்லா காய் வந்து கொட்டிடுது சீக்கிரம். சூழ்ந்துருப்ப இது எங்கேயும் இது எட்ட மாட்டேங்குது. இதுலேயே 2 காய் நூற்றி பொறிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு பொறிச்சிருப்பாரு. இதா பாரு காய் மரத்தை எல்லாம் பாரு. இதா இதுதான் பூ, இப்படி வந்து காயாக வரும். இதெல்லாம் சீக்கிரம் கொட்டிடுதானா என்னென்னு தெரியும். இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவோம். நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதா பாரு காய் பாரு. ஓகே, எல்லாம் பையில் போட்டு கொண்டு போகலாம். வேலைக்கு போயிட்டு வந்தோமா, வர வழியில் இந்த மரம் இருந்துச்சு, அதனால் பறிக்கணும். பாருங்க ஒரு கொத்தா அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த வாட்டர் ஆப்பிள் அப்படி கொத்து கொத்தாக காய்க்குது. இது கம்மியாக இருக்குது. இதோட இன்னும் ஒவ்வொரு கொத்தில் பார்த்தீங்கன்னா 20 காய் 30 காயில் இருக்கும், பெருசாக இருக்கும். இது காய் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது இல்லை இந்த காய். இது வந்து இப்போ தான் மொக்கு இந்த மாதிரி இருக்குது மொக்கு. அடுத்தது பூ விரிஞ்சால் காயாக வரப்போ இது இந்த மாதிரி வரும் பாருங்க. இது பூவு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆகும். அவ்வளோதான். இதுக்கு மேலே காயெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, எல்லாம் எட்ட மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வேறு பக்கம் போய் வேறு என்னதுன்னு பார்க்கலான்ட்டு போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொழுமிச்சம்பரம் பாருங்க. இதெல்லாம் குட்டி குட்டி காயாக இருக்குது. அங்கே வந்து பெருசாக இருக்குது, அங்கே போய் காட்டுறது பாருங்க. பழுத்துருச்சு, சின்னதுலேயே பழுத்துருதானே பாருங்க. அது நிறைய உள்ளேலாம் பழுத்து நிறைய இருக்குது. அதான் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் வேலைக்கு வந்த பக்கம், வேலைக்கு வந்த இடத்துல இருந்துச்சு, அதனால காட்டுறேன். வேறு நல்ல பழம் பழுத்து இருக்கு. அடுத்தது கொய்யா மரத்தில் பழம் இருக்கான்னு பார்ப்போமா? எங்கள் அண்ணுக்கு கொய்யாக்காய் ஒன்று கூட எந்நேரம் ஒரு கொய்யாக்காய் கூட இல்லை கொய்யாக்காய். அடுத்தது முருங்கைக்காய் வரும். கட்டி புதிஞ்சு காய் நிறையா வரும். முருங்கைக்காய் எல்லாம் பிஞ்சு. இந்த காய் முத்தில் எங்கள் ஊரில் இப்போ முருங்கைக்காய் ரொம்ப டிமாண்டு. ஒரு காய் 10 ரூபான்னு விற்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக வரப்போ ரேட்டை குறைச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்களா அடுத்தது கொய்யாக்காய். அது என்னமோ தின்னு விடுச்சு. ஆசையாக கண்டுபிடிச்சே ஒரு கொய்யாக்காய். அதுவும் என்னமோ கடிச்சு பாதி குருவி சாப்பிட்டு போயிடுச்சு. குருவி சாப்பிட்றது போக தான் மிச்சம்தான் நாங்கள் சாப்பிடுவோம். வேறு கொய்யாக்காய் இருக்கான்னு பார்க்குறேன். காயவே காணோம், அவ்வளவுதான். காய் இல்லை, எல்லாம் பிஞ்சு வேணா போய் செடியாக அப்படியே எல்லாம் நின்றாயிடுச்சு. நோவு விழுந்த மாதிரி ஆச்சு இருக்கு. அதனால தான் காய் இல்லை. எல்லாம் கள்ளிப்பூச்சி விழுந்துச்சு. காய் இல்லை. சரி ஒரு காயில சாப்பிட்றலாம் முடிவு பண்ணி நாங்கள் கிளம்புறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே கொழுமிச்சு மிளகு வரும். கொத்து கொத்தா தொங்குதா, அழகாக இருக்குது வரும். எல்லாம் கொத்து கொத்தா இதா இது வரும். இதில் வந்து ஒரு கொத்து வரும். இன்னும் கொத்து 6 காய் இருக்குது. தெரியுது கொத்து கொத்து கொத்தா இருக்குது. நிறையா காய் இருக்குது. இங்கெல்லாம் வரும் பெருசு. இதெல்லாம் ஜூஸ் போடலாம், சாப்பாடு கலர்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த காயெல்லாம் புளிக்காது, நல்லா இனிக்குது. நாங்களாம் இங்கே வேலைக்கு வருவோமா, வந்தால் பொறிச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்ததாவில் 2 காய் பிச்சுட்டு போயிடுவோம்னு பிச்சுட்டு வாங்க. சோறு கலருவோம். கொழுமிச்ச பழம் பார்த்தீங்களா? இங்கே இல்லை இதில் மட்டும் அங்கெல்லாம் ஒத்தியாக இருந்துச்சா, இங்கே மட்டும் கொத்து கொத்தாக இருக்கும் பாருங்க. எல்லா காயுமே வர காயெல்லாம் இப்படி கொத்து கொத்தாக தான் தெரியும் பாருங்க. இது கொத்தை உடச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா, கொத்தா தொங்குது.
அவ்வளோதான். இனிமேல் காயை காற்றால குணமில்லை. பாய், போயிட்டு வருகிறோம்.